நம்ம இன்னைக்கு 2 திருக்குறள் பார்க்கலாம். நம்ம திருக்குறள்ல புதல்வரை பெறுதல் என்ற அதிகாரத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அதிகாரத்தில் உள்ள 2 திருக்குறள்களை நாம் பார்த்தோம். அதுல பரிமேலழகர் தன்னுடைய முன்னுரையிலும் முதல் திருக்குறளிலும் 2வது திருக்குறளிலும் எப்படி ஒரு பிள்ளைப்பேறு என்பதை ஆண் வழி சமுதாயத்துக்குரிய ஆண் பிள்ளையை என்பதாக விளக்கியிருக்கிறார். அதற்கு அவர் இலக்கணங்களை எல்லாம் எப்படி பயன்படுத்தி இருக்கிறார் என்று நான் சொன்னேன். இப்போ அடுத்த இதுல நாம் பார்க்கக்கூடியது கொஞ்சம் அதை நோக்கிய ஒரு பயணம்தான். 3வது திருக்குறள் 63, 64. நான் முன்பே குறிப்பிட்டது போல திருவள்ளுவருடைய இந்த அதிகாரங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் பல கருத்து தொகுப்புகளாகத்தான் இருக்கும். அந்த கருத்து தொகுப்புகளை நல்ல மொழியிலே அவர் சொல்லியிருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் இலக்கிய பாங்கை, இலக்கிய உணர்ச்சிகள் அல்லது தன்னுணர்ச்சி கருத்துக்கள் இவையெல்லாம் இடம்பெறுவதற்கு ஒரு அறநூல்ல மிக குறைந்த வாய்ப்புகள் தான் உண்டு. ஆனால் அதை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் தான் இங்கே ஒரு 4-5 திருக்குறளில் இனி வரக்கூடிய 63க்கு பிறகு வரக்கூடிய திருக்குறளில் ஒரு குழந்தையை எப்படி அணுகுவது, குழந்தையை எப்படி பார்ப்பது என்று குழந்தைகளுடைய முக்கியமான ஒரு குழந்தை பேற்றில் ஒரு பெற்றோர் அடையக்கூடிய இன்பத்தை மிக அழகாக ஒரு கற்பனை நயம்படவும் ஒரு நறுக்கு தெரித்தாற் போலவும் நம் கற்பனையை தூண்டிவிடக்கூடிய விதத்திலும் அமைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு முதல் 63வது திருக்குறள். இதுல ஒரு சின்ன இலக்கண சிக்கல் எல்லாம் இருக்கிறது. அதை நான் வழக்கமாக இந்த பரிமையாளருக்கு அந்த இலக்கணம் தான் இலக்கண வழியாக கருத்தாடல் நோக்கில அதை உரைக்கோவை நோக்கில பார்த்து தான் அவர் பொருள் சொல்வார். அது எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். சரி, தம் பொருள் என்ப தம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். இது கொஞ்சம் வாக்கியமைப்பில சிக்கலை தரக்கூடிய ஒரு திருக்குறள். இந்த திருக்குறள் பல்வேறு விதமான உரை வேறுபாடுகளை கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த திருக்குறள் இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் எளிய சொற்கள் தான். ஆனால் அதனுடைய வாக்கியமைப்பை எப்படி இணைத்துக் கொள்வது, எப்படி பொருள் கொள்வது என்பதன் மூலமாக உரை வேறுபாடுகள் எழுந்துள்ளன. இதுல அடிப்படையில பார்த்தீங்கன்னா தம் மக்கள் தம் பொருள் என்ப. தம் மக்கள் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய பொருள்கள் என்று சொன்னால் பொருள் போன்றவர்கள், செல்வம் என்று உருவக பொருள். அதாவது காரியத்தை அவர் சொல்லுவார், பரிமேலழகர் அங்க சொல்ற போது சொல்லுவார், பொருள் செய்த மக்களை பொருள் என்று உபசரித்த உபசார வழக்குன்னு சொல்லுவோம். உபசார வழக்குன்னு ஒரு வகை உருவகமாக பொருள் செய்த மக்களை பொருள் என்று உபசரித்தார்னு சொல்றாரு. அது இந்த பிள்ளைகள்லாம் நமக்கு ஒரு செல்வம் போல, ஒரு ஐஸ்வர்யம் சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, பேரு, பெற்ற பேர்களே ஒன்று. ஒவ்வொருவருக்கும் பெற்ற பிள்ளைகள் தங்களுடைய பொருளை போன்றவர்கள், தாங்கள் பெற்ற பொருளை போன்றவர்கள், உயர்ந்த விழுமிய பொருளை போன்றவர்கள், செல்வம் ஆனவர்கள்ங்கிற ஒரு உருவப்பொருள். அப்புறம் அவர் பொருள்ங்கிறது இந்த முதல் வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அவர் என்பது எந்த சுட்டு யாரை குறிக்கிறது என்று சொன்னால் தம் மக்களை குறிப்பதாக பரிமேலழகர் பொருள் கொண்டார். அவர் பொருள், அதாவது அம்மக்களுடைய பொருள் தம் தம் வினையான் வரும். யாருக்கு வரும்? பெற்றோருக்கு வரும். அவருடைய பொருள் நமக்கே வந்து சேரும். எப்படி வந்து சேரும் என்றால், 2வதுல இருக்கக்கூடிய பொருள் என்பது அவர்கள் ஈட்டிய பொருள், செல்வம். அதாவது செல்வம் சொன்னா உருவக பொருள் இல்லை, நேர் பொருள். அவர்கள் ஈட்டிய பொருள் தம் தம் வினையால் வரும். தம் தம் வினை என்பது என்ன? தம் தம் வினைன்னு சொன்னா பெற்றோர்களுடைய வினையால், பெற்றோருக்கு உரிய வினையால் என்று பொருள் சொல்ற. அது பிள்ளைகள் செய்கிற வினையால்
பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்யக்கூடிய பெற்றோருக்குரிய வினை என்று அவர் பொருள் வினையால் வரும். தம் வினையால் இவர்களிடமே வரும் என்று சொன்னால் தன்னிடமே வந்து சேரும். அதாவது பிள்ளைகள் பொருளை போன்றவர்கள் அவர்கள் ஈட்டிய பொருள்கள் அல்லது அந்த அவர் வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக அவர்கள் செய்கிற வினைகளாலே இவர்களுக்கு அந்த பொருள் மீண்டும் வந்து சேரும். பிள்ளைகளாகிய பொருள் தங்களுக்கு வந்து சேரும் என்பது போல பொருள் சொல்றாரு. நம்ம பார்ப்போம். இதெல்லாம் சிக்கலா தான் இருக்கும். நம்ம யோசிப்போம். மற்றவர்கள் எல்லோரும் யோசிக்கலாம். மணக்குளவர் நேரடியாக சொல்லிவிட்டு போகிறார். தம்முடைய பொருள் என்று சொல்லுவர் உலகத்தார் தம் மக்களை என்ப என்பது என்று சொல்லுவார் என்று வினைமுற்று அது பயனிலையாக இருக்கிறது, பிரிடிகேட்டாக இருக்கிறது. அதற்கு எழுவாய் என்ன? எழுவாய் உலகத்தார், உலகத்தில் உள்ள மக்கள் தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய பொருள் என்று சொல்வார்கள். என் பிள்ளை எனக்கு பொருள், நான் பெற்ற செல்வம் என்று சொல்வார்கள். அம்மக்களுடைய அவர் அம்மக்களுடைய அதுக்கு பாட வேறுபாடு இருக்கு, அதை நான் சொல்றேன். அம்மக்களுடைய பொருள் தெளிவா எழுதுகிறார். அவர் என்பது அம்மக்கள் இருக்கிறார். தத்தமுடைய வினையோட கூட வருதலாம். அவர்கள் செய்கிற வினையோட கூட இவர்களுக்கு வரும். அதாவது பிள்ளைகளை பொருள், பிள்ளைகள் செய்கிற பொருளும் இவர்களுக்கு வந்து சேரும். அப்போ வருதலான் என்று சொல்லி இது ரெண்டு வாக்கியத்தையும் இணைக்கிறார். அதாவது இரண்டாவது வாக்கியத்தை ஏது வாக்கியமாக மணக்குளவர் அமைத்துக் கொண்டிருக்கிறார். ரெண்டு தனித்தனி வாக்கியம் இல்லை, ரெண்டும் உறவுடைய வாக்கியங்கள். அந்த உறவு எப்படிப்பட்ட உறவு என்று சொன்னால் இதன் காரணமாக இது சொல்லப்படுகிறது. தம்பொருள் என்று மக்களை சொல்வதற்கு காரணம் அவர்கள் மக்கள் செய்கிற பொருள் அவர்களுடைய வினையினாலே இவர்களுக்கு வந்து சேர்கிறது. அவர் செய்கிற பிதிர்கடன் போன்றவற்றினாலே இவர்களுக்கு வந்து சேருகிறது, நல்வினை பயன்கள்லாம் வந்து சேருகிறது என்று ஒரு காரண வாக்கியமாக இரண்டாவது வாக்கியத்தை அமைத்திருக்கிறார். வறுமையாளர்கள் அதை ஒட்டி போகிறார். தம்பொருள் தம் மக்கள் தம்பொருள் என்பர். தம் புதல்வர் அவர் எழுதுகிறாரு, அவர் மக்கள் தான் எழுதிட்டார். அதில் ஒரு பாட வேறுபாடு இருக்கிறது. மணக்குளவருடைய இதிலே அம்மக்களுடைய அம்மக்களாகிய பொருள் எடுக்கிறார். ஏனென்றால் அவர் பொருள் புதல்வரை பொருள் என்று சொல்லிவிட்டார். எனவே அவர் பொருள் அவராகிய பொருள், அம்மக்களாகிய பொருள் என்று பொருள் சொல்லலாம். அப்படி ஒரு உரை இருந்திருக்கிறது, ஒரு பாடம் இருந்திருக்கிறது. அது அப்படியும் பொருள் கொள்ளலாம். அந்த மக்களாகிய பொருள் தத்தம் வினையோட கூட வருகலாம். அந்த பொருள் அவர்களுடைய நம்முடைய பெற்றோர்கள் செய்த வினைப்பயனாலே கூட வருகிறது அப்படின்னு பொருள் சொல்லலாம். இது ரொம்ப தெளிவில்லாத ஒரு மிகவும் ஒரு என்ன சொல்றது, தெளிவற்ற ஒரு பரப்பை நமக்கு காட்டுகிறது. அதில் நம்ம பல்வேறு விதமாக பொருள் சொல்ல வாய்ப்பு இருக்கு. இவர் தம் மக்கள் தம் பொருள் என்பர். தம் புதல்வரை தம் பொருள் என்று சொல்லுவர் அறிந்தோர் சொல்றாரு. இவர் மக்கள் புதல்வர்கள் எழுதியிருக்கிறார். இவர் புதல்வர் என்று சொல்லுகிறார், அவர் மக்கள் என்றுதான் சொல்லியிருக்கார். புதல்வர் என்று இவர் சொல்வதற்கு காரணம் என்ன சொன்னால், நாம் முன்பே பார்த்தோம், மக்கள் என்பது பெண்ணொழி மிகு சொல்லாக, பெண்ணை ஒழித்து ஆணை மட்டும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக கொள்வதனாலே அவர் புதல்வர் என்று கொள்கிறார். ஏனென்றால் புதல்வர்கள் பித்ருக்கடன் என்று சொல்லப்படுகிற முன்னோர் வழிபாட்டை இயற்றுவதற்கு புதல்வனுக்கு தான் உரிமை இருக்கிறது. எனவே அந்த புதல்வன் செய்கின்ற அந்த பல்வேறு விதமான தான தர்மங்கள் அல்லது நீத்தாரை அல்லது முன்னோர்களை நினைத்து செய்யக்கூடிய அந்த சடங்குகளாலே அவர் பொருள், அவர் புதல்வருடைய பொருள், அப்புதல்வர் செய்த பொருள் தம்மை நோக்கி அவர் செய்யும் நல்வினையானே தம்பால் வருமாதலால் அவர் செய்கிற நல்வினைன்னு சொன்னா ஒன்று நல்வினை என்பது பொதுவான ஒரு நல்ல செயல்கள் என்று பொருள். இன்னொன்று அவர்களை நோக்கி செய்யக்கூடிய தான தர்மங்கள் அல்லது சடங்குகள் போன்றவற்றை நம்ம எடுத்துக்கூடாது. எனவே அவர் அந்த சிந்தனை மரபு அவருடைய அந்த தர்மசாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய புதல்வனுடைய கடமையாகிய பித்திருக்களை நரகத்திலிருந்து மீட்டெடுப்பது, அவர்களை மீண்டும் நரகத்தில் செல்லாத வகையிலே அறச்செயல்களை செய்து அவர்களை காப்பாற்றுவது என்ற அந்த கருத்தாக்கத்தினுடைய நிலையிலே அவர் எடுக்கிறார். அதை எப்படி கொண்டு வர்றாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். தத்தம் வினை என்பொழி
தொக்கு நின்ற ஆறாம் வேற்றுமை முருகனது குறிஞ்சியின் மொழி போல உரிமை பொருட்கள் வந்தது. அதாவது ஆறாம் வேற்றுமை உடைமை பொருள் என்பது பல வகுப்பம். அதை கொஞ்சம் விளக்கணும். அது விளக்கிட்டு போனா தான் நமக்கு இது கொஞ்சம் புரியும். அதாவது ஆறாம் வேற்றுமை என்று சொல்வது நாம் நினைக்கிற மாதிரி அதாவது ஜெனிட்டிவ் என்று சொன்னால் அந்த ஜெனிட்டிவ்ல என்னென்ன மாதிரி எல்லாம் வருகிறதுங்கிற பாருங்க. நாம் ஏன்னா நம்முடைய ஆறாம் வேற்றுமை உருவை பயன்படுத்துகிற போது என்னென்ன மாதிரி அந்த பொருள்பட நாம் பயன்படுத்துகிறோம். இந்த ஆறாம் வேற்றுமை என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா சொல்றேன். முதல்ல நன்னூலாரை வைத்து சொல்றேன். அப்புறம் நம்முடைய ஆறாம் நன்னூல் என்ன சொல்லுதுன்னா, ஆறன் ஒருமைக்கு அதுவும் ஆதுவும் உரு அது ஆதுன்னு ஒன்று சொல்ற. பன்மைக்கு அவ்வும் அது உருவாம். சரி, அது பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவின் நீட்டம் திருவின் நாக்கம் ஆம் தற்கிழமையும் பிரிதின் கிழமையும் பேணுதல் பொருளே என்று இதை படித்திருப்பீர்கள். தமிழ் இலக்கிய மாணவர்கள் படித்திருப்பார்கள். மற்றவர்கள் பள்ளிக்கூடத்துல இது மாதிரி தற்கிழமை பொருள் பிரிதின் கிழமை பொருள் எல்லாம் படிச்சிருப்பாங்க. அதாவது தற்கிழமைன்னு சொன்னா அதோட சமவாயமாக இருக்கிறது, அதே சேர்ந்து இருக்கிறது. அது 5 வகைப்படுன்னு சொல்லுவாங்க. அந்த 5ங்கிறது வந்து குணமும் தொழிலும் ஆகிய பண்பு உறுப்பு ஒன்றன் கூட்டம் பலவின் நீட்டம் திரிவு நாக்கம் அது சொல்லுவாங்க. பாருங்க, காக்கையது கருமை, காக்கையினுடைய கருப்பை பாரு அப்படின்னு சொல்ற போது அது குணத்தை குறிக்கும். அது தற்கிழமை, அதோட சேர்ந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். மன்னனது வரவுங்கிறது அவனுடைய தற்கிழமை, அவனோட சேர்ந்து வரக்கூடியது, இணைந்தது, பிரிக்க முடியாது. அவனுடைய தொழில். எனது கை அது உறுப்பு, மரத்தினது கிளை இதெல்லாம் உறுப்பாக வரக்கூடிய தற்கிழமை. மாந்தரது கூட்டம் நெல்லது குப்பை நெல்லது தோப்புன்னு சொன்னா ஒன்றன் கூட்டத்து தற்கிழமை. கொள்ளையெல்லாம் ஒன்னா சேர்ந்து அதனால் ஏற்படக்கூடிய ஒரே வகை கூட்டம். பறவைது கூட்டம் விலங்கினது கூட்டம்ங்கிறது பலவின் நீட்டம், பல வகையானதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய. நெல்லினது பொறிங்கிறது நெல்லு திரிந்து பொறியாகிறது, நெல்லினது பொறி. மஞ்சளது பொடி இது திரிவின் ஆக்கம், திரிவினால வரக்கூடிய தற்கிழமை. இப்படியெல்லாம் நம்ம இந்த உடைமை பொருளை தற்கிழமை பிரிதின்கிழமை என்று குறித்துக் கொண்டு தற்கிழமையும் இப்படி உட்பிரிவுகளாக நாம் பார்க்கிறோம். அதாவது எடுத்துக்காட்டுகளை நீங்கள் பார்த்தா அதனுடைய பரப்பு வழங்கும். நான் இலக்கண வகுப்பாக நான் நடத்த விரும்பல, அது உங்களுக்கு வழக்கில் இருக்கிறனால இதெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி பிரிதின்கிழமை என்பதுன்னு அதாவது தற்கிழமைங்கிறது அந்த முதலும் சினையும் என்ற வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக இருப்பது. பிரிதின்கிழமை என்பது வேறவாறு. மேசை மேல் இருக்கிற புத்தகம், மேசை எது புத்தகம்னு வேணா சொல்லலாம். அது பொருள் இடம் காலம். அதுக்கு சான்று பார்த்தீங்கன்னா, வேலனது பசு பொருள், கண்ணனது வீடு, வள்ளியது நாள், வள்ளியது நாள் காலம் என்று சொல்லி சொல்றாரு. இது வந்து நன்னூலாறு இது சுருக்கிட்டாரு. தொல்காப்பியர் ரொம்ப விரிவா சொல்லியிருக்காரு. நான் தொல்காப்பியத்தை முழுசு சொல்ல போறது இல்லை. தொல்காப்பியர் வந்து இதனது இது இது, அதாவது ஆறாம் வேற்றுமையினுடைய பொருள் என்னன்னு சொன்னால் இதனுடையது இது என்று சொல்லக்கூடிய பொருளை வரும். அது வந்து ஒன்று பல தற்கிழமை குழிய தற்கிழமை வேறு பல குழிய தற்கிழமை நம்ம பார்த்தோம், ஒன்றியல் கிழமை உறுப்பின் கிழமை வெய்திருந்தாய கிழமை இதெல்லாம் இதுக்கு பொருள். இதை உரையாசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா, எடுத்துக்காட்டு சில எடுத்துக்காட்டுகளை சொன்னா உங்களுக்கு புரியும். எள் குப்பை, எள்ளது குப்பை, ஒன்று பல கூடிய தற்கிழமை. படையது குழாம், படைகளுடைய குழுமம் குழு, வேறு பல 4 வகை படை சேர்ந்திருக்கு, அதனால வேறு பல கூடிய தற்கிழமை. நிலத்தினது அகலம், நிலத்தினுடைய பரப்பு என்ன, அது உறுப்பின் கிழமை. எள்ளினது சாந்து, அது எள்ளின் மெய் சாந்தாகி கிழமை. சரி, தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து இயற்கை, அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. சாத்தனது இயற்கை, சாத்தனது பண்பு, சாத்தனது உடைமை, ஆவினது கன்று, சாத்தனது கிழமை, சாத்தனது கிழமை, அந்த பொருள் தான் சொல்றேன். சாத்தனது கிழமைனா சாத்தனது உரிமை, சாத்தனது உரிமை, சாத்தனது உரிமைங்கிறத கிழமைங்கிறது. சாத்தனது சேர்க்கை, அது சேர்க்கை, சாத்தனது முதுமை, இப்படியெல்லாம் போயிட்டே இருக்கும். அவனது வினை, சாத்தனது என்று சொல்லக்கூடியது அது வினை என்று சொல்லுவாங்க. சாத்தனது வாழ், அது கருவி பொருள். அவனது துணை,
சாத்தனது களம் என்று சொன்னால் சாத்தனது பத்திரம், நிலப்பத்திரம். சாத்தனது முதலீடு. அப்புறம் யானையது கோடு, இப்படிலாம் நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. படையது குழு, கபிலரது பாட்டு. கபிலரது பாட்டு என்று சொன்னால் கபிலர் செய்த பாட்டுன்னு அர்த்தம். இதே பாரியது பாட்டுனா பாரியின் மேல் பாடப்பட்ட பாட்டுன்னு அர்த்தம். பாரி பாட்டை கபிலர் பாடினார்னா பாரி மீதுன்னு அர்த்தம். பாரியது பாட்டை கபிலர் பாடினார்னு அதுக்கு வேற பொருள். சாத்தனது நிலை. சரி, சாத்தனது வாழ்ச்சி. எனது ஊர்னு சொல்றோம். எனது ஊர்னா என்னுடைய உரிமையானது இல்லை, நான் வாழ்கிற ஊர்னு அர்த்தம் அந்த அதுவுக்கு. அதான் வாழ்ச்சி கிழமைன்னு சொல்லுவாங்க. அது காட்டது யானை, அதாவது காட்டிலே வாழ்கின்ற யானைன்னு அர்த்தம். காட்டினுடைய உரிமை உள்ள யானைன்னு அர்த்தம் இல்லை, அது வாழ்ச்சிக்கிழமை. எள்ளினது சார்ந்ததெல்லாம் சொல்லியாச்சு. எனவே இப்படி இந்த 6ஆம் வேற்றுமையில இப்ப நாம பார்க்க போறது வாழ்ச்சிக்கிழமை பார்த்தோம். எனது ஊர்னு பார்த்த மாதிரி எனது நிலம், எனது நிலம் சொன்னா எனக்கு உரிய நிலம்னு. அப்ப அந்த உரிமை பொருளை தான் இங்க சொல்றாரு. இப்போ இதுல என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல வரக்கூடியது, இந்த திருக்குறளை 4 இடத்துல உடைமை பொருள் வருது. 4 இடத்துல உடைமை பொருள் வருது. என்னென்ன இடம் சொல்றேன் பாரு. இந்த குறள் 6ஆம் வேற்றுமை 4 இடங்களிலே வருகிறது. இதுல முழுமையும் 6ஆம் வேற்றுமை உள்ள திருக்குறள்னு சொல்லலாம். அதாவது தம் பொருள், தமது பொருள் என்று சொல்லுவது உடைமை பொருள். தம் மக்கள் அப்படிங்கிறது முறை. எனது மகன் சொன்னா முறையினாலே எனக்கு வர்றது, அதுக்கு முறை கிழமைன்னு பேரு. தம் மக்கள்ங்கிறது முறை பின்னாலே வரக்கூடிய தனது மக்கள். அதாவது எனது மகன், தசரதனது மகன், தசரதனின் மகன் சொல்றது முறையினாலே வரக்கூடிய. அப்புறம் அவர் பொருள், அதுவும் உடைமை. அவருடைய பொருள், அவருக்கு உரிமையான பொருள் என்று சொல்ற, அவருக்கு உரிமையான நிலம். சரி, அது உடைமை. அது உடைமை. சரி, மன்னிக்கோ, அது உடைமை பொருள். அடுத்து தத்தம் வினை. தத்தம் வினைனா நமக்கு உரிய வினை. அதாவது அந்த புதல்வர்கள் சில பித்ரு கர்மங்களை செய்கிறார்கள், முன்னோர் வழிபாடு செய்கிறார்கள். அந்த வழிபாடுகள், அந்த வழிபாடாகிய வினைகள் பெற்றோருக்குரியது, பெற்றோருக்கு உரியது. அதனால பெற்றோருக்குரிய சடங்கு. பெற்றோர் சடங்குன்னு சொன்னா பெற்றோருக்குரிய சடங்குன்னு அர்த்தம். அதாவது உரிமைக்கிழமை. அப்போ அந்த உரிமைக்கிழமை தான் இங்க வருகிறது. தத்தம் வினை என்பது பெற்றோருக்குரிய சடங்கு வினைகளால் வரும் என்று அவர் நினைக்கிறார். எவ்வளவு இலக்கணத்தை கொண்டு வந்து விளக்குகிறார்னு பாருங்க. இது உரிமைக்கிழமை. அதுக்கு உதாரணம் சொல்றது, முருகனது குறிஞ்சின்னு சொன்னா முருகனுக்கு உரியதுன்னு அர்த்தம். எடுத்துக்காட்டு தொல்காப்பியத்துக்கு முருகனது குறிஞ்சினா முருகனுக்குரிய குறிஞ்சி. திருமாலது முல்லை அப்படின்னு சொன்னா மாலது முல்லைனா மாலுக்கு உரிய குறிஞ்சி என்று உரிமை பொருள். அதனால முருகனது குறிஞ்சி போல என்று சொல்கிறார். எனவே தொல்காப்பியத்துல உடைமை, முறை, உடைமை இதெல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வினை என்பதையும் சேர்த்து விடுகிறார் நம்ம பரிமேலழகர். எனவே அந்த வினை என்பது பித்திருக்கடன் முதலீட்டால் வருகிற பலன் வருகிறது, அது புதல்வரால் வருகிறது. எனவே புதல்வர் என்று பொருள் கொண்டார். அந்த புதல்வர் செய்யக்கூடிய சடங்குகளை, அந்த சடங்குகள் புதல்வரது சடங்காக இருந்தாலும் அது பெற்றோருக்குரிய சடங்கு, பெற்றோரது சடங்கு. எனவே தத்தம் வினை என்பது பெற்றோரது சடங்கினாலே, பெற்றோரது வினையினாலே அவர் பொருள், புதல்வர் செய்த பொருள் இவர்களுக்கு மீண்டும் வந்து சேரும், இந்த நன்மைகள் வந்து சேரும் என்று நாம் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா அதாவது இப்ப காரத்திரைக்கு அவராது விளக்குறவர், தத்தம் வினை என்பொழி தொக்கு நின்ற 6ஆம் வேற்றுமை உரிமை பொருட்கண் வந்தது. அதை அவர் சொல்றார். 6ஆவதன் சூத்திரத்துள் இயற்கையின் உடைமையின் முறைமையின் கிழமையின் என்னும் கிழமை காண்க. கிழமைங்கிறது உரிமை. அந்த கிழமைங்கிறத உரிமை கிழமைன்னு சொல்ற. கிழமை என்க. இதற்கு நச்சினார்க்கினியர் நிலம் பொருள் காலம் 3ஐயும் பற்றி வரும் என்று முருகனது குறிஞ்சி, முருகனுக்குரிய குறிஞ்சி, வெள்ளியது ஆட்சி. வெள்ளி ரொம்ப
பலம் பெற்றிருக்குன்னு சொல்வார்ல ஜோதிடர், வெள்ளியது ஆட்சி, வெள்ளிக்கு உரிய ஆட்சி, காட்டது யானை, காட்டுக்குரிய யானை என காட்டினர். அது அன்றியும் ஈண்டு வினையும் கிழமை கிழமையா ஆயிற்று. எனவே அதுக்கு மேல இந்த வினை என்பதையும் கூட, அதாவது பெற்றோரது வினை, பெற்றோருக்கு உரிய வினை என்று அதுவும் கிழமை கிழமை ஆயிற்று. எனவே பரிமேலழகர் புதிதாக ஒரு கேட்டகரியை சேர்த்திருக்காருன்னு அவர் சொல்றார். அது கவனிக்க வேண்டியது. அப்புறம் இன்னொரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதுல வந்து தம் தம் வினைங்கிறது தத்தம் வினைன்னு தான் வரணும். எதுகை நோக்கி தம் பொருள் அப்படின்னு வர்றதுனால தம் தம் வினைன்னு போட்டாரு. ஆனா புணர்ச்சியில தத்தம் வரணும். எதுகை அதுதான் சொல்ற, அடிப்பாடு காரணமாக தத்தம் என விகாரமாயிற்று. தத்தம் என்பது வராமல் தம் தம் வினை, தம் தம்னு வரணும், தத்தம்னு வந்திருக்குது ஆயிற்று. அடிப்பாட்டினை தொடை நோக்கி என்பர், தொடை நோக்கி இது வந்ததுன்னு சொல்லுவார். எனவே இவ்வுரை ஆசிரியர் அது வந்து மிதியல் அப்படிங்கிறது 18 குவியல் அப்படின்னு வர்றதுனால மிதியல் வர வேண்டிய முதியல் என்று வர்றதை எடுத்துக்காட்ட காட்டியிருப்பார். சரி, இது இருக்கட்டும். அதாவது நான் சொல்ல வர்றது அப்படி இந்த திருக்குறளுக்கு போயிடுவோம். அதாவது தம்பொருள் என்பது தம் 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 வினையான் வரும். அது எப்படி இப்போ இதுல கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த இதுல தத்தம்னு தான் வரணும். நாம் தம் தம் நீங்க போட்டு தப்பு. அதுல நான் வந்து காப்பி பேஸ்ட் பண்றதுல வர தத்தம் வினையான்னு வரணும் குறிக்கணும். அதனாலதான் எனக்கு குழப்பம் ஆயிடுச்சு. தத்தம் வினையான், தத்தம் வினையான் வரும். அதுல தந்தம் என்று வரணும். அடிப்பாடு வந்து தத்தம் என்று ஆயிடுதுன்னு அவர் சொல்றார். தத்தம் வினையால் வரும் சொல்றார். எனவே இந்த தம் வினை என்பொழி தொக்கு நின்ற 6ஆம் வேற்றுமை முருகனது குறிஞ்சி நிலம் என்பொழி போற உரிமை பொருட்கள் வந்ததுங்கிறது இப்ப நான் விளக்கினேன். எனவே தம் தம் வினைங்கிறது பெற்றோருக்குரிய வினை. பெற்றோருக்குரிய வினை என்பது புதல்வர் அவரை நோக்கி செய்கின்ற நல்வினைகள், தான தர்மங்கள், நீத்தார்கடன் முதலியவை என்பொழி போரும் உரிமை பொருட்கள் வந்தது. பொருள் செய்த மாக்களை பொருள் என்று உபசரித்தார். நான் வந்து சொன்ன உருவக வழக்குன்னு சொன்னேன், அது உருவகம். இவை 2 பாட்டானும் நன்மக்களை பெற்றார் பெரும் மறுமை பயன் கூறப்பட்டது. இதுக்கு முன்பு திருக்குறள்ல எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெருன்னு சொன்னாரு. எழுபிறப்பை பத்தி பேசினாரு. இங்க தத்தம் வினையான் வரும் என்பதனால அவர்கள் செய்த வினையினாலே அவர்களுக்கு அந்த நல்வினைகள் வரும், மறுமை பயன்கள் வரும் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இதுல கவனிச்சீங்கன்னா மணக்குடவரும் பரிமேலழகரும் இந்த 2 வாக்கியங்களாக ஒரு வாக்கியத்தை ஏது வாக்கியமாக ஆக்கியிருக்கிறார். ஆனால் மூவா போன்றவர்கள், நான் மூவா ஒரு எடுத்துக்காட்டுக்காக மட்டும் சொல்லிட்டேன், தம் மக்களே தம்முடைய பொருள் என்று அறிஞர் கூறுவார். மக்களாகிய அவர்தம் பொருள்கள் அவரவருடைய வினையின் பயனால் வந்து சேரும் என்று 2 வாக்கியமா ஆக்கியிருக்காரு. இது 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 மாதிரி அமைப்புக்கு நம்ம இப்ப பார்க்கணும்னா வாக்கிய அமைப்பை நான் கொஞ்சம் விளக்குறேன். மணக்குடவரும் பரிமேலழகர் இது ஏது வாக்கியம் ஆக்கியிருக்காங்க. அதாவது தம் மக்கள் தம் பொருள் என்ப, அவர் பொருள் தம் தம் வினையான் வரும் ஆதலால் என்று. இவர் நம்முடைய பரிமேலழகர் உலகோர் அல்லது அறிந்தோர் பெற்றோர் தம் மக்களை தம் பொருள் என்ப, அவர் பொருள் தம் தம் வினையால் வருமாகலான் என்று ஏதுவாக ஆக்கியிருக்கிறார். இதுல இந்த இதுக்கு வந்து இது வந்து நம்ம என்ன சொல்லணும், இந்த வாக்கிய அமைப்பை விளக்குற போது இது ஒரு வந்து உரைக்கோவை நிலையில பொருள் சொல்லியிருக்கிறார். உரைக்கோவை நிலையில இந்த வாக்கியத்தை பார்த்திருக்கிறார் பரிமேலழகரும் மணக்குடவரும். மற்ற உரையாசிரியர்களுக்கு இந்த உணர்வு ஏற்படவில்லை. இப்ப நம்ம கொடை எடுத்துக்கொள் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை சொன்னோம்னா, மழை வரும் ஆதலால், மழை வரும் என்பதனால என்ற ஒரு வாக்கியம் தொக்கு. எப்பவுமே ஒரு 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 என்டைல்மெண்ட் சொல்றாங்க மாதிரி ஒரு வாக்கியம் அதுல தொக்கு இருக்கும். இன்னும் இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு, குடை எடுத்துக்கொள் மழை வரும். இது 2 வாக்கியமா சொன்னா கூட குடை எடுத்துக்கொள் ஏனென்றால் மழை வரும். எனவே ஒன்று தொக்கு வரலாம் சில வாக்கியங்கள், அல்லது அந்த இணைப்பு சொற்கள் தொக்கு வரலாம். இதெல்லாம் உரைக்கோவை நிலையில வரக்கூடியது.
திருக்குறளை மணக்குடவரும் பரிமேலழகரும் இந்த வாக்கியங்கள் எப்படி உரைப்போ, அதாவது டிஸ்கோர்ஸா, அதுல டிஸ்கோர்ஸ் நிலையில அதை பார்க்கணும். அது தனித்தனியாக பார்க்கக்கூடாது என்று அவர் சொல்றார். இது காரணம், இந்த காரணத்தினால இது வருகிறது என்ற ஒரு பொருள் கிடைக்கிறது. இந்த டைமென்ஷன், இந்த ஒரு பரிமாணம் மற்ற உரையாசிரியர்கள் அப்படி காணாதனால வேற மாதிரியே ஒரு பொருள் சொல்றேன் நேர்ந்திருக்கிறதுன்னு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இப்போ இந்த இதுல இந்த பொருளை இப்படி 2 பேரும் பொருள் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு பரிமேலழகர் எப்படி இலக்கணத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னேன். அதாவது நம்முடைய தர்மசாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற புதல்வர்கள் கடனாகிய மூத்தோர் தென்புலத்தார் கடன் என்பதை போல உள்ள கருத்து விளக்கத்துக்கு இவரை கொண்டு வர்றார். மணக்குடவர்கள் தெளிவில்லை. கவிராசர் என்ன சொல்றாருன்னா, அவர் சமணர், தம் புதல்வரை தம்முடைய பொருள் என்பர். அது எப்படி என்றால், அந்த பிள்ளைகளும் அந்த பிதா பண்ணின புண்ணியத்தினாலே வரும். அந்த புதல்வர்களை பொருள்னு ஏன் சொன்னான்னா, அவர்கள் பண்ண புண்ணியத்தினாலதான் அது வருது. அதாவது ஒரு பொருள். அந்த பிள்ளைகள் செய்கிற நன்மையினாலே இம்மையிலே கீர்த்தியும் மறுமைக்கு உறுதியான தர்ம போதனையும் ஆகும். இவர் அந்த தெய்வ தென்புலத்தார் கடனை பத்தி பேசல. இம்மையிலே அவர்களுக்கு இன்னாருடைய பிள்ளை என்று ஒரு பெருமையும், மறுமையிலே உறுதியான தர்ம போதனையும், அவர்கள் அந்த சமவசரணத்துல அந்த பொன்மையில் உலகத்திலே போகிற போது தர்ம வசனங்களை எல்லாம் கேட்பார்கள் என்று சமணர்கள் நினைக்கிறார். இது கவிராசரோட உரை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறதுக்காக நான் பார்க்கிறேன். எனவே இந்த இப்போ இந்த வாக்கியத்தை எப்படி மறுபடியும் விளக்குறாங்கன்னு சொல்றேன். அவர் பொருள் என்பது பெற்றோரை சுட்டி, அதாவது இந்த வாக்கியத்தை அவர் பொருள் தம்பொருள் என்ப தம் மக்கள், தம் மக்களை தம்பொருள் என்ப என்பது பெற்றோரா, உலகத்தோரா, அறிந்தோரா என்று ஒரு கேள்வி. இந்த மொத்த திருக்குறளுக்குமே என்பதை கொண்டு போக முடியுமா என்பது அடுத்த கேள்வி. இதெல்லாம் நம்ம போகல. எனவே அவர் பொருள் என்பது பெற்றோரை சுட்டின், 2வது வாக்கியத்தில் இருக்கக்கூடிய அவர் பொருள் என்பது பெற்றோரை சுட்டின். அவர் என்பது அந்த பெற்றோரது தத்தம் வினையால் ஊழால் வரும் அவரிடம் அடையும் என்று பொருள். அதாவது அவர் பொருள், பெற்றோரது பொருள், பொருளாகிய அந்த பிள்ளைகள் அவர்களுடைய வினையினாலே, அவருடைய வினைப்பயனாலே வந்தது. எனவே பிள்ளைப்பேர் என்பது அவருடைய வினைப்பு பயனாலே வரும் என்று ஒரு கருத்து கிடைத்தது. இது மாதிரி சில உரையாசிரியர்கள். 2வது, அவர் பொருள் என்பது மக்களை சுட்டின், மக்களை சுட்டுவதாகத்தான் பரிமேலழகரும் மணக்குடவரும் கொண்டிருக்கிறார். அவர் பொருள் மக்களாகிய மக்களுடைய பொருள் தத்தம் வினையால், பெற்றோருக்கு செய்யும் வினையால் அவர்களை நோக்கி பெற்றோர்பால் வரும். இதான் பரிமேலழகர் சொல்றார். அல்லது இப்படி பரிமேலழகர் சொல்றாரு. ஆனா இப்ப எப்படி சொல்லலாம், அல்லது மக்கள் பொருள் அவரவர் மக்கள் பால் வரும் எனவும் விளக்கலாம், அவர்களிடையே திரும்ப வரும் என்றும் விளக்கலாம். அது நாம சொல்ற விளக்கம். ஆனா மணக்குடவரும் பரிமேலழகரும் அது பெற்றோர் பால் வரும் என்று அவர் விளக்கியிருக்கிறார். வரும் என்பது தன்னை நோக்கி வரும் என்பதனால பெற்றோரை நோக்கி வரும் என்பது உறுதி. ஆனால் அவர் பொருள் என்பது பெற்றோரது பொருள் என்று பொருள் கொண்டால் அவர்களை நோக்கி தன் வினைப்பெயனால் பின்பும் வரும் என்பதா என்று ஒரு கேள்வி. பரிமேலழகர் புத்திரர்கள் முதலியவற்றை மனதில் கொள்வதால் உரிமை பொருளாக கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கேன். அரசனும் அரசின் தம் மக்களை தம் செல்வம் என்றனர். அவர் வெற்றிகள் அவரவர் செயல்களால் வந்தன. அரசன் அரசியை நோக்கியா அல்லது அரசனுடைய புத்தர்களை நோக்கியா என்று 2 விதமாக பொருள் விடும்படி இது கிடைக்கிறது. அதே பிரச்சனை தான் இங்கேயும் வருகிறது. எனவே இது ஒரு ஐயத்திற்கிடமான வாக்கிய அமைப்பு. இதுக்கு ஏன் இப்படி ஒரு வாக்கியத்தை அமைத்தார் என்று நமக்கு பெரிய ஒரு வினா எழுகிறது. அது நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆனால் இப்படித்தான் நாம் புரிந்து கொள்வதற்குரிய ஒரு தளத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். இல்லை, நான் முன்பு சொன்ன மாதிரி தம் என்பது 3ஆம் படுக்கை பெயராக வருகிறது. மக்கள் புதல்வர்னு பொருள் இருக்கிறாரு. மணக்குட ஒரு புதல்வர் என்று சொல்லவில்லை, மக்கள் என்று தான் சொல்லியிருக்கிறார். பொருள் தான் சொல்லியிருக்காங்க. என்ப என்று சொல்லுவாருங்கிற அறிந்தோர்னு பரிமேலழகர் சொல்ல அவர் உலகோர்னு சொல்றாரு. பெற்றோரா என்பதும் ஒரு கேள்வி. என்னுடைய கேள்வி, இந்த தம் மக்கள் தம் பொருள், தம் மக்கள் தம் பொருள் கொட்டேஷன் என்ப என்று உலகத்துல சொல்லுவாங்க என்பது ஒரு
ஒரு மேற்கோள் வாக்கியமாக எனக்கு தோன்றுகிறது. என்ன உலகத்தில் சொல்லுவாங்க இல்லையா என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனால் இவர்கள் பெற்றோர்களே சொல்வார்கள், அறிந்தோரும் சொல்வார்கள் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த தம்பொருள் என்ப தம் மக்கள் என்பது உலகோர் வார்த்தை, உலகுரையாக இருக்க முடியுமா என்று ஒரு கேள்வியை நான் எழுப்பியிருக்கிறேன். அதுவும் நம்ம ஆராய வேண்டும். சரி, வினை என்பதற்கு நல்வினையானே என்று பொருள் எழுதுறாங்க. சில பேர் வந்து வினை என்பது நல்வினை என்று ஒரு பொருள் எடுக்கிறாங்க. சிலர் வந்து ஊழ்வினை என்றும் பொருள் எடுக்கிறார். அவர் செய்த வினைப்பயனாலே என்றும் பொருள் எடுக்கிறார். எனவே என்ப என்பது ஒரு முக்கியமான ஒரு சொல்லாட்சி. என்ப என்று சொல்வார்கள் என்று சொல்கிற போது ஏதோ ஒரு மேற்கோள் கருத்தைத்தான் அவர் சொல்லுகிறார். அந்த மேற்கோள் உலகுறையாக உள்ள மேற்கோளா, இல்லை பெற்றோரே சொல்கிற மேற்கோளா, அல்ல அறிந்தோர் சொல்கிற மேற்கோளா என்பது ஒரு கேள்வி. ஆனால் இது ஒரு மேற்கோள் இருக்கிறது, ஒரு மேற்கோள். இந்த மேற்கோள் முறையை பற்றி நான் சிந்திச்சு கொண்டிருந்த போது ஒரு கருத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய உரைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த சைவ சித்தாந்த உரைகள், சிவஞான சித்தியார், சிவஞான போர் உரைகள் எல்லாம் அந்த உரைகளிலே மேற்கோள்கள் தான். அதாவது ஒரு கருத்தை சொல்லி நிறுவுவதற்காக நிறைய மேற்கோள்களை ரிக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லது இந்த ரௌரவ ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மேற்கோள்களை சொல்லி அந்த கருத்தை நிலைநாட்டுவார்கள். அல்லது எடுத்துக்காட்டுகளை சொல்லி அனாலஜின்னு சொல்லி, இது வந்து இந்திய தத்துவ மரபனுடைய ஒரு பாணி. அதாவது எந்த ஒரு பொருளை நிலைநாட்டுவதற்கும் நமக்கு மேற்கோள்கள், முன்னோர் உரை, ஆப்த வாக்கியம், அடுத்தது அனாலஜி. அதனாலதான் பார்த்தீங்கன்னா உலகாயுகிறதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஆப்த வாக்கியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், இந்த அனுமானத்தையும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா அனுமானம் வேறு வேறு விதமாலாம் அனுமானிக்க முடியும் அனாலஜியை சொல்றப்போ. அதனால மற்ற சிலர் வந்து மேற்கோளை ஏற்றுக்கொள்வார்கள், அனுமானத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இப்படியெல்லாம் பல பிரிவினர் இருக்கிறார். மேற்கத்திய அறிவியல் மரபுல இந்த மேற்கோள்களையும் அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. அனாலஜி என்று சொல்வதையும், ஏன்னா அனாலஜிங்கிறது ஒரு பார்ஷியலாக தான் நம்ம ஒரு ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே அனாலஜி வந்து மிஸ்லீடிங், அது தவறாக கூட வழிநடத்தலாம். எனவே மேற்கத்திய தத்துவ ஆராய்ச்சியிலும் இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியிலும் வெறும் மேற்கோள்களும் வெறும் ஒப்புமைகளும் மட்டுமே சான்றுகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதை கூடுதலாக எடுத்துக்கொள்வார்கள் என்று அதை அடிப்படை சான்றாக ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் நம்ம மரபுல, நம்முடைய தத்துவ சிந்தனை மரபிலும் நம்முடைய பொது சிந்தனை மரபிலும் மேற்கோள்களை நாம் மீதியாக ஆழ்வோம், ஒப்புமைகளை எடுத்து காட்டுவோம். இது தான் நம் உண்மையை நிறுவுவதற்கு நாம் மேற்கொள்கிற முயற்சி என்று எனக்கு. அதனாலதான் இந்த என்ப என்பது எங்க பார்த்தாலும் நீங்க வந்துகிட்டே இருக்கும், எல்லா இடத்துலயும் வந்துட்டு என்று சொல்லுவாங்க சொல்லி திருவள்ளுவரும் இப்படி சொல்லியிருக்கிறார். அது எத்தனை எல்லாம் இருக்குது நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அது தனி ஆராய்ச்சியாக இருக்கிறனால நான் அதுக்கு இப்போ போகல. எனவே இந்த திருக்குறள்ல நாம் பார்க்கிறதுனால வந்து இந்த புதல்வர் என்பதால் புதல்வர் பரிமையாளர் புதல்வர் என்று பொருள் கொண்டு அந்த புதிர்கடன் முதலியவற்றாலே அந்த நன்மை அவர்களுக்கே பொருளாக போய் சேர்கிறது என்று சொல்கிறார். இதெல்லாம் நம்ம ஆலோசிக்க கொண்டிருக்கிறது. அடுத்தது உரையாசிரியர்கள் கருத்துருவாட்ட நான் சொல்லிட்டேன். பரிமையாளர் மனக்குறவு ஒரே மாதிரி சொல்கிறார், கவிராசர் மட்டும் வித்தியாசமா சொல்கிறார். அந்தந்த புதல்வர் பேரு தம் வினைவைத்தால் வரும் என்று பருத்தியார் சொல்கிறார். ஒவ்வொருத்தனும் கிடைக்கக்கூடிய பிள்ளை பேரு அவனுடைய முற்பிறவி பயன் என்பது போல அவர் சொல்லியிருக்கிறார். தேவநேயர் போன்றவர்கள் அம்மக்களின் மகச்செல்வம் அவர் வினை கேட்டுவார் அவங்கிறார். என்ன வினைங்கிறது அவர் ஊழ்வினையாக நினைக்காமல் மற்ற வினையை நினைக்கிறார். அது நம்ம யோசிக்க வேண்டியிருக்கிறது. அடுத்தது தடவாணி தேசியர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் என்பதே பிள்ளையைத்தான் குறிக்கும், பெண் பிள்ளை ஆண் பிள்ளைத்தான் குறிக்கும். தேவாரத்திலாம் வழக்கு இருக்குது, இதெல்லாம் அவர் பேசுகிறார். அதாவது ஒரு இலக்கிய வழக்கை வைத்துக்கொண்டு பேசுகிறார். எனவே பிள்ளைகளுடைய செயலுக்கு ஏற்பத்தான் அவர்களுக்கு அந்த நன்மைகள் சேரும் என்று அவர் சொல்கிறார். அப்புறம் இன்னொருத்தர் தம் பிள்ளைகளை பொருள் என்று சொன்னா மக்களுடைய பிள்ளைகள் பேரன்பேத்திகளாகி விடும் இல்லையா, அவர் பொருள் என்பது மக்களின் மக்கள் பேரன்பேத்திகளாகிவிடும், அவர் பொருள் தத்தந்தனையால் வரும். அதாவது அந்த பிள்ளைகளுடைய பொருளாகிய பிள்ளைகள் பேரன்பேத்திகள் இவனுடைய வினைப்பயனாலே வரும். அதனால்தான் கவிராசர் என்ன சொல்றாருன்னா,
பெற்றோருக்கும் அவனுடைய வினைப்பயனால்தான் அவன் பிள்ளை பிறக்குதுங்கிற ஒரு கருத்தை அவர் கொண்டு விடுறாரு. எனவே இப்படியெல்லாம் இருக்கிறது பார்க்கிறோம். எனவே வினை என்பது ஊழ் என்று செயல் என்று சொல்கிறார்கள். எனவே இந்த 6ஆம் பெற்று இதெல்லாம் நான் விளக்கிட்டேன். ஏகதேசம் இதுதான் என்னுடைய இதுல இருக்கக்கூடிய கருத்து நிலைகள். இதுல மேற்கோளாக தம் பொருள் சிறப்பின்கண் உயர்தனை அகிரணியாகி திணை வழுவமைதி. இந்த பொருள் என்பது அகிரணையாக குறிப்பிடுகிறார். மக்கள் என்ற உயர்தனையை அகிரணையாக குறிப்பிடுகிறது. வழுவமைதி, திணை வழுவமைதி என்று சங்கர நமச்சிவாயர், ராமானுஜ கவிராயர் போன்றவர்கள்லாம் சொல்கிறார்கள். சரி, அடுத்தது நச்சினார் கிளியர் என்னமோ சொல்லியிருக்காரு. உருவிட்டு போச்சு எனக்கு. நான் ஒரு அடுத்த வகுப்புல நச்சினார் கிளியர் என்ன சொல்றாருன்னா, நச்சினார் கிளியர் தாம் என்பது தம் என முதநிலை திரிந்து நின்று பன்மை பொருள் உணர்த்தியதற்கு சொல்லியிருக்கார். தாம் என்பது தம் என்று பன்மை பொருள் உணர்த்தியதற்கு நச்சினார் கிளியர் சொல்லியிருக்காரு. சரி, இதோட இதை முடிச்சுட்டு அடுத்த திருக்குறளுக்கு நாம் போறோம். இங்க அடுத்த திருக்குறள் இருந்து ஒரு 2-3 திருக்குறள்ல வள்ளுவர் ஒரு இலக்கியவாதியை போல ஒரு இலக்கிய நயம்பட பேச ஆரம்பித்து வருகிறார். இது பாருங்க. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கூ. இது ரொம்ப எளிய, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இனிமையான ஒரு திருக்குறள். அதுக்கு பெரிய பொருள் விளக்க வேண்டியதில்லை. ஆனா அது சில நுட்பங்கள் இருக்கின்றன. அதை மட்டும் நான் சுட்டி காட்டி விட்டு அமைக்கிறேன். மணக்குடவர் இனிமை உடைத்த அமிழ்து அப்படிங்கிறதுக்கு இனிமை உடைத்தாகிய அமிழ்துங்கிறார். அமிழ்தினும் இனிய தமிழ் மொழியை நாம் பேசுறோம். அப்ப இனிமை என்பது அமிர்தத்தோடு இடையறாத ஒரு பண்பாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. இனிமை உடைத்தாகிய அமிழ்தினும் மிக இனிது ஆற்ற இனிது. ஆற்ற என்பது ஆற்றுதல் என்ற வலுப்பெறுதல் என்ற பொருளில் இருந்து வருகிறது. ஆற்ற என்பது இந்த என்ற செயனும் வழிபாட்டு வினையச்சம் வினையடை பொருளில மிக என்ற வினையடையாக மாறுகிறது. அது இலக்கண ஆக்கம் பெற்று. இலக்கண ஆக்கத்தை பற்றி நாம் முன்பு பேசியிருக்கிறோம். வினையஞ்சிகளையும் வேறுபடக்கூடிய என்ற தொல்காப்பிய சூத்திரத்துக்குரிய உரையில உரையாசிரியர்கள் இலக்கண ஆக்கத்தை பற்றி பேசுகிறார்கள். அதில் இந்த மாதிரி வடிவங்கள் எல்லாம் எப்படி இலக்கண ஆக்கம் பெற்று அடைப்பொருளிலே வருகின்றன என்பதை பேசியிருப்பார். இதெல்லாம் நம்ம இலக்கணத்தில் தெளிவாக தெளிவுபடுத்தாததுனால நாம் இன்றைக்கு அதை வினையடை என்று சொல்லி கிரியா அகராதி போன்றவர்களே போட்டிருப்பார்கள். ஆனால் நம்ம மரபிலக்கணத்துல அது சேன வழிபாட்டு வினையச்சமா அந்த இடத்துல வினையச்ச பொருளை வரல, அடைப்பொருள் தான் வருது. ஆற்ற இனிது. ஆற்ற இனிதுன்னு சொன்னா ஒரு அட்ஜெக்டிவ் போல வருகிறது. வினையடை மிக இனிதுன்னு சொன்னா சில வேளைகளில் அது வினையடையாகவும் வரும், பெயரடையாகவும் வரும். எனவே நாம் அந்த சில இலக்கண கூறுகளை எல்லாம் இன்னும் மரபிலக்கணத்தில் இருக்கிறது எடுத்து தெளிவுபடுத்தி ஒரு இலக்கணம் எழுதாதனால நிறைய தெளிவின்மைகள் நம்முடைய தமிழாசிரியர்களுக்கு ஏற்படும். அது காரணம் நாம இலக்கணத்தை எடுத்து தெளிவுபட எழுதாதான் ஒரு காரணம். சரி, அதனால இந்த ஆற்றங்கிறது மிக இனிது. இது தம்முடைய மக்கள் சிறுகையாலே அளையப்பட்ட கூழ். அளாவிய கூழ். அளாவிய கூழ் என்பது சிறுகை கூழை அளாவியது என்ற வாக்கியத்திலிருந்து வருகிறது. சிறுகை, மக்களுடைய சிறுகை கூழை அளாவியது, அதான் அளாவிய கூழ். அதனால அளாவப்பட்ட, அளையப்பட்ட, சிறுகையாலே அளையப்பட்ட என்று ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றிடுச்சு பொருள். ஏனென்றால் அந்த அளாவிய கூழ் என்பது கூழ் அளாவில்லை, அளாவப்பட்ட கூழ் என்ற பொருளை கொண்டு வருவதற்காக அப்படி பொருள் இருக்க. பரிமேலழகர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அமிழ்தினும் ஆற்ற இனிதே சுவையான அமிழ்தத்தினும், இனியங்கிறது சுவையான பொதுப்பொருளை கொண்டுட்டார், மேல்நிலை சொல்ல கொண்டுட்டார். சுவையான அமிழ்தத்தினும் மிக இனிமையுடையது தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். தம் மக்களது சிறுகையால் அளாவப்பட்ட சோறு. கூழ் அப்படின்னு அவர் பொருள் எழுதினார், இவர் சோறு என்று சொல்லிட்டார். சோறு, கூழ் என்பது ஒரு கீழ்நிலை சொல். ஏன்னா அல்லது சோறு கூழ் என்பது அதனுடைய கீழ்நிலை சொற்கள். உணவு என்று சொல்லி மேல்நிலை சொல். உணவு என்பதனுடைய வகைகளாக சோறை எடுத்துக்கொள்ளலாம், கூழை எடுத்துக்கொள்ளலாம், அரிசலை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த கூழ் என்பதற்கு சோறு என்று ஒரு பொருள்.
ஆனா சங்க இலக்கியத்துல கூழும் சோறும் என்று வருகிறது ஒரு இடத்துல. அப்ப கூழும் சோறும் என்பது வேறு வேறு வகைப்பட்ட உணவு வகைகள் என்று தெரிகிறது. ஆனால் கூழே அவர் சோறு என்று அவர் இங்கே சொல்லுக வேண்டும் என்று சொன்னால், அவர் மேல்நிலை சொல்லாக, இன்னைக்கு நமக்கு சோறே கிடைக்கல சார் அப்படின்னு நாம் சொல்றோம். மேல்நிலை சொல்லாகவும் பயன்படுத்துற பொற்சொல்லாகவும், சோத்துக்கு திண்டாடுறான் அப்படின்னு சொன்னா உணவுக்கு திண்டாடுறான்னு பொருள் வருகிறது. எனவே சோறு என்பதை பரிமேலழகர் கூழ் என்பதற்கு மேல்நிலை சொல்லாக பயன்படுத்தியிருப்பார், கைப்புரோனமா பயன்படுத்தியிருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது. சிறுகையான் அளாவலாவது இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்படவிருத்தல் புறநானூற்று பாட்டினுடைய செய்யுளடியை உரைநடையாக்கியிருக்கிறார். இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில், பணக்கார குழந்தையை பற்றி பேசுகிறார். நெய்யுடை அடிசிலே அந்த குழந்தை கையை விட்டு இட்டு அதுக்குள்ள கையை விட்டு அதை தொட்டு கவ்வியும் குழப்பியும் கலக்கியும் என்று புறநானூற்று புலவர் ஒருத்தர் அழகாக பாடுகிறார். அப்புறமா உடம்பு மேல தெரித்து கொள்கிறது என்றும் சொல்றார். அதை அப்படியே வசனமாகி ஆக்கியிருக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா காரியத்திற்காக என்ன சொல்லுவார்னா, இட்டும் தொட்டும் கவ்வியும் துழந்தும் நெய்யுடை அடிசில் மெய்வேல விதத்தில் என்பது பாட்டுக்குறை, பாட்டினுடைய கொட்டேஷன். இட் இஸ் a fragment from a poem. இது ஒரு பாட்டிலிருந்து எடுத்த ஒரு அடி. இவ்வுரையாசிரியர் பழைய பாட்டினையே வாசகம் ஆக்குவார். எனவே பரிமேலழகருக்கு பழைய பாடலடிகளை எடுத்து தன்னுடைய உரைநடையை இணைத்து வாக்கியமாக ஆக்குவார், அதை சுக்குறுப்படுகிறார். எனவே இனிது என்பது குறிப்பனமிட்டு என்று அவர் சொல்வார். எனவே இது பரிமேலழகர் சொல்லக்கூடிய உரை. நம்முடைய வருணாசனார் போன்றவர்கள் தம்முடைய மக்கள் மீது சிறுகளால் அளவு பெற்ற உணவு என்று பொதுச்சொல்லை எடுத்துட்டு பெற்றோருக்கு அமிர்தத்தை விட மிக்க இனிமையுடையதாகும். பெற்றோருக்குன்னு கொண்டு வர்றாரு. அவர்களாம் பெற்றோருக்குங்கிறத சொல்லவே இல்லை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதான் பெற்றோருக்கு என்பது. எனவே பெற்றோருக்கு வாக்கியம், தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ் அமிழ்தினும் ஆற்றை இனிது, இனிது ஏ உறுதியாக என்று தேற்றமாக எடுக்க வேண்டும். எனவே அமிழ்து என்பதுக்கு சுவையான அமிழ்து அடை கொடுத்து சொல்றாரு. அமிழ்தின் இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை உரல் பொருள்ல வரும். ஐந்தாம் வேற்றுமை உரல் பொருள்ங்கிறது அதை விட, அமிழ்தை விட. அமிழ்தை போல என்று சொன்னால் உப்பு பொருள், விட என்று சொன்னால் உரல் பொருள். இந்த ரெண்டையும் பொதுச்சொல்லாக பொருவு பொருள் என்று சொல்லுவாங்க. பொருவுனா ஒன்றை பொருத்தி பார்க்கிறது. பொருத்தி பார்க்கும் போது உரழ்ந்து பொருத்தலாம், உப்பு பண்ணியும் பொருத்தலாம். அது போன்றது என்று சொல்லலாம், அதை விட மேலானது என்று நாம் சொல்லலாம். அது ஓமையில உரல் பொருளும் ஒரு வகையில அடங்கும். அதாவது ஓமை இது. சரி, ஆற்ற என்பது செய்ய வினையடையாக வருகிறது. இலக்கணாக்க இதை பற்றி பேசியிருக்கிறோம். நம் பிறகு ஒன்று இனிதே குறிப்பனமிட்டு ஏ தேட்டமாக வருகிறது. மக்கள், மக்களது, சிறுகை, சிறுகைங்கிறது பிஞ்சுக்கை, இளங்கை என்ற ஒரு பொருள் இருக்கிறார்கள். சிறுகை என்பது பிஞ்சுக்கை, இளங்கை பிஞ்சுக்கைன்னு அர்த்தம். என்றால் சில வேளைகள்ல நம்ம சிறுமகள், மலையாளத்தை சிறுமகள்னு ஒரு சொல்றது. சிறுமகள்னா பேத்தின்னு அர்த்தம், சிறுமகன்னா பேரன் அர்த்தம். அது ஸ்மால் சைல்டுன்னு அர்த்தம் இல்லை. பேரன் பேத்திக்கு உரிய தொகைச்சொல். இது தொகைச்சொல்லாக்குவோம். இப்ப சிறுகைங்கிறது பிஞ்சுக்கைன்னு அர்த்தம். அளாவியங்கிறது அளாவப்பட்ட தோழாவிய. சரி, கூழ் அப்படிங்கிறது சோறு. இன்னொரு உரையாசிரியர் நான் நினைக்கிறேன், காளிங்கர் நினைக்கிறேன், அசனம் சொல்றாரு. அசனம்ங்கிறது வட சொல், உணவு என்ற சொல் பார்க்கலாம். சில பேர் இந்த கூழ் என்று தொல்காப்பியர் நம்முடைய திருவள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறது எளிய உணவை சொல்லியிருக்கிறார். நெய்யுடை அடிசலுக்கு மாறானது. அதாவது ஒரு எளிய ஒரு ஒரு பொருளாதாரத்திலே தாழ்ந்த நிலையில் உள்ளவனுக்கும் அவனுடைய குழந்தை தொழாவிய அந்த உணவு கூழ், அது கூழாக இருக்கலாம், அது சிறந்தது என்ற ஒரு அர்த்தத்தை தருகிறது. எனவே திருவள்ளுவர் மிக ஒரு டெமோக்ராட்டிக், ரொம்ப எல்லாரையும் தாழ்நிலையில் உள்ளவர்களை நினைத்து தான் அந்த கூழ் என்று சொல்லை போட்டிருக்கிறார். இதெல்லாம் நம்ம விளக்க சொல்லலாம், சொல்றது தவறில்லை. மேல்நிலை சொல்லாக உணவு என்று சொல்லாமல் கூழ் என்று ஒரு கீழ்நிலை சொல்ல சொல்லியிருக்குது. இருக்கலாம். கூழ் என்பது உணவாகவும் பொதுநிலையிலும் வரலாம். கூழுக்கு மீசை காசுங்கிறப்ப உணவுன்னு அர்த்தம் நாம அந்த இடத்துல சொல்றோம் இல்லையா? அதனால மாறி மாறி வரும் அந்த கீழ்நிலை சொல்லும் மேல்நிலை சொல்லும். முதலும் சினையும் வகையும் மாறி மாறி வரும் என்று பார்க்கிறோம். எனவே
அமிழ்து இனிமை என்பதுடன் அதில் வேறொரு நுட்பத்தை காளிங்கர் சொல்றாரு. அது ரொம்ப எனக்கு ரொம்ப சுவையாக நான் அதை அனுபவித்தேன். அதாவது இந்த குழந்தைகள் அந்த உணவை கூழை குழாவுகிறார்கள், குழப்புகிறார்கள், கலக்குகிறார்கள். அமிழ்தும் தேவர்கள் கலக்குகிறார்கள். கடலை கலக்கித்தானே பிடித்தார்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, அமரர் கடைந்தெடுத்த அமிர்தம். ஆனால் அந்த கடைந்தெடுத்த என்ற ஒரு இமேஜரிய, ஒரு உருவகத்தை கொண்டு வந்து விளக்குறாரு. ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது அந்த குழந்தைகள் துழாவுகிற உணவை அமிர்தத்தோடு செல்கிற போது அது இனிமை மட்டுமில்ல, அந்த அமிர்தம் தோன்றிய சூழ்நிலை, கடைந்த அந்த தேவர் கடைந்த அந்த பாற்கடலை கடைந்த போது தோன்றிய அமிர்து என்ற ஒரு 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 படத்தையும் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது என்று காளிங்கர் சொல்கிறார். எனவே இப்படியெல்லாம் நம்ம ஒரு இலக்கியத்தை எப்படியெல்லாம் புரிந்து கொள்ளலாம் என்பதற்கு காளிங்கருடைய ஒரு உரை நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது. உங்களுக்கு தெரியும், அந்த இட்டும் தொட்டும் என்பது படைப்பு பல படைத்து பலரோர் உண்ணும் உடைப்பெருஞ்செல்வராயினும் இடைப்பட குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும் நெய்யுடைய அடிசில் மெய்பட உதிர்த்தும் மயக்கூறு மக்களை எல்லோருக்கு பயக்கூரை இல்லை தாம் வாழ்நாளே என்று புராணத்து பாட்டு. அதுல ஒரு குழந்தையினுடைய ஒரு மொழி சித்திரம், ஒரு மழையினுடைய மொழி சித்திரம் இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியை தான் நம்முடைய வள்ளுவர் குறளாசிரியர் சொல்லியிருக்கிறார். அங்கே சொல்லுகிற போது இதையெல்லாம் நீங்க கற்பனை செய்து கொள்ள வேண்டும். இது நம்ம இனத்தாலே, அந்த அதாவது உபலட்சணம் என்று சொல்லுவாங்க இல்லையா சம்ஸ்கிருதத்துல, அந்த இனத்தினாலே இந்த மாதிரி ஒரு மொழி சித்திரத்தையே நாம கற்பனை செய்து கொள்ளலாம். எனவே 2 அடியில திருவள்ளுவர் இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுல இருக்கக்கூடிய கோராக இருக்கக்கூடிய மையமாக இருக்கக்கூடிய உணவு உண்ணும் போது ஏற்படுகிற அந்த குழந்தையினுடைய செயலை சொல்கிற போது ஏனையவற்றையும் குறுகுறு நடத்தலோ அல்லது அதனுடைய மற்ற செயல்களையோ நான் சிறுகை நீட்டுவதோ இதையெல்லாம் நம்ம கற்பனை செய்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். எனவே மிகுந்த இனிமை பயக்கும் ஆற்றங்கிறதுக்கு இது வினையடையாவது. அது திருக்குறளையே 3-4 இடத்துல வருகிறது. அவாவினை ஆற்ற அறுப்பின் ஆற்ற விளைவது ஆற்ற நினைந்து என்றெல்லாம் திருக்குறள் வருகிறது பார்க்கிறோம். ஆற்று என்ற சொல்லிலிருந்து வருகிறது. இது ஓமானி. இது அந்த சிறப்புமை, அமிழ்தினும் என்பது சிறப்புமையாக வருகிறது என்று மேற்கொண்டிருக்கிறது. இப்படி இந்த திருக்குறள் ஒரு இலக்கிய இன்பத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது என்று சொல்லி இந்த உரையை இதோடு நாம் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா குழந்தைசாமி, புதுச்சேரி. வணக்கம் ஐயா குழந்தைசாமி. சிறப்புங்க ஐயா. ரொம்ப பல ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆக்குவதற்கு, குறிப்பாக பொருண்மையியல் குறித்து சிந்திப்பதற்கு உங்களுடைய உரை பெரும் வாய்ப்பாக இருந்தது ஐயா. அதை சொல்ல வேண்டியதுல நீங்க மிகச்சிறந்த ஆன்றறிந்த கொள்கை சான்றோர், மூதறிஞர். ஆகவே எமக்கெல்லாம் இது பெரும் பயனாக இருக்கிறது. அந்த கூழ் என்பதற்கு நம்ம சிந்திச்சையா உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது வசதி இல்லாதவங்களா இருக்கலாமோ என்கிற ஒரு கருத்து. அதை விட அதுல எதுவுமே கலக்காததாங்க கூழ், ரா மெட்டீரியல். இப்ப மைசூர் பா செய்யறோம், கேசரி செய்யறோம், பாயாசம் செய்யறோம். அதுல சுவை ஊட்டுவதற்காக முந்திரி, திராட்சை, இது மாதிரி பல இதை போடுறோங்க ஐயா. கூழ் அப்படி இல்லைங்க. அந்த அரிசி கூழ்னா அரிசி மட்டும்தான் இருக்கும். அதுல வேற கூட்டு சுவை பொருட்கள் இருக்காது. இப்ப நம்ம கடையில கூட விற்கிறாங்க, தெருவுல கூட விற்கிறாங்க கம்மங்கூழ், ராகி கூழ் அப்படின்னு சொல்லிட்டு. அதை குடிக்கும் போது அது மட்டும்தான் அதுல இருக்கும். ஆகவே அப்படி இருக்கக்கூடிய பொருள் கூட, மூலப்பொருள் மட்டும் சுவையூட்டப்பட்ட பொருட்கள் கலக்காத எதுவும் கூட, அதுல எசன்ஸ் ஊத்துல, ஏலக்காய் பொருள, முந்திரி பருப்பு கலக்கல, திராட்சை கலக்கல, அப்படிப்பட்டது கூட அந்த குழந்தைகளினுடைய கைப்பட்டால் அவங்க எடுத்து ஊட்டுனாங்கன்னா நமக்கு மிகச்சிறந்த ஒரு இனிமையான உணவாக இருக்கும். இதை ஐயா நம்ம சிறுவர்களை முத்தம் கொடுன்னு கேட்கறாங்க. இப்ப
இப்பெல்லாம் ஃபிளையிங் கிஷ்ங்கிறாங்க. இப்போ அது வந்து ரொம்ப நாகரீகமாயிடுச்சு ஃபிளையிங் கிஷ்ன்ட்டு. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முத்தம் கொடுக்கணும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த கூழ் என்பதை எந்த ஒரு சுவையூட்டு பொருளும் கலக்காத ஒரு பொருள் என்று கருதுவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? நன்றி. சிறப்பு. நீங்க சொல்றது சரிதான். இது குழந்தைகளுக்குரிய சைல்டு ஃபுட் அப்படிங்கிறப்ப குழந்தைகளுக்கு கூழான உணவைத்தானே கொடுக்குறாங்க. அடிப்படையான நீங்க சொல்ற மாதிரி எதையும் கலக்காமல் அந்த தானியத்தினுடைய அரைத்து கூழாக்கி கொடுக்கறது ஒரு மரபு இருக்கு. அதை கூட நாம அதை நினைக்கலாம். குழந்தை ஏன்னா இந்த குழந்தை பருவத்துல கூழ் உணவு தான் கொடுப்பாங்க. அதை கூட அவர் கருதியதாக நம்ம நினைக்கலாம். கூழ் என்ற அந்த சொற்பிரயோகத்துக்கு காரணம் அது அந்த மழலை பருவத்திலே கொடுக்கக்கூடிய உணவுனுடைய தன்மையை சுட்டுவதாகவும் கொள்ளலாம். நீங்க சொன்ன மாதிரி. அவர் நெய்யுடைய அடிசல்ங்கிறாரு. அது நெய்யுடைய அடிசல்ல பிரியாணியான்னு தெரியல. வேறு ஐயங்கள் இருந்தால் கேட்கலாம். ஐயா வணக்கம். 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 ராஜமாணிக்கம் பேசுறீங்க. வணக்கம். சொல்லுங்க. இல்லைங்க, அந்த தம் பொருள் என்பதம் மக்கள் அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். இந்த தம் தம் வினையான் என்று சொல்லக்கூடிய இந்த வினை ஒரு தந்தைக்கு வரக்கூடிய மறுமை பயனாகத்தானே நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப அந்த குழந்தை வளர்ந்து செய்யக்கூடிய இந்த எல்லா விதமான கர்ம வினைகளும் அந்த குடும்ப தலைவனை நோக்கித்தானே வரும். இந்த முதல் போன வாரத்தை சொன்ன பாட்டும் இந்த குறளும் வந்து மறுமை பயனை நோக்கி சொல்லப்பட்ட ஒரு 2 திருக்குறள்கள். அந்த வகையிலே இது பின்னால் வரக்கூடிய, அதாவது இனி நான் வந்து எனக்கு சிவலோக பதவி கிடைக்குமா அல்லது வைகுண்ட பதவி கிடைக்குமா என்பது போல நான் நினைத்துக் கொள்கிறேன். என்னுடைய சந்தேகம்தான். இதை கொஞ்சம் ஏன்னா அவர் பொருள் தம் தம் வினையான் வரும். அப்ப இந்த பொருள் என்பது அங்க இருக்கக்கூடிய அந்த நல்வினை தீவினை 2ஐயும் தான் நாம் நினைக்கலாமா, அல்லது பொருள் என்று பார்க்கின்ற போது ஒரு மேலோட்டமாக ஒரு செல்வத்தை நம் குறிக்காது என்று நான் நினைக்கின்றேன். இந்த இதுல 2 பொருள் 2 முறை வருகிறது. முதல் பொருள் உருவக பொருள், செல்வம் போன்றவர்கள் சொல்றாரு. 2வது அந்த குழந்தைகள் அந்த மக்கள் படைத்த அந்த பொருள் தத்தம் வினை என்பது பெற்றோருடைய வினைங்கிறார். பெற்றோருக்கு செய்யக்கூடிய கடன் வினைகள் மக்கள் செய்யக்கூடிய அதான் அதனால உரிமை பொருள் சொல்றாரு. இந்த கபிலரது பாட்டு இப்ப பாரியது பாட்டு மாதிரி முருகனது நிலம்ங்கிற மாதிரி இது அந்த பெற்றோருக்கு உரிமையாக அவர்கள் செய்யக்கூடிய வினையினாலே அவர்களிடம் வந்து சேரும். அந்த பொருள் முதல்வர்கள் ஈட்டுகிற பொருள் இந்த செயல்களாலே ஒன்று புத்திரர்களை தென்புலத்தார் கடன் எடுத்தல் மூலமாகவோ அல்லது நல்வினைகளாலோ அல்லது தான தர்மங்களாலோ அவரிடம் மீண்டும் வந்து சேரும் என்பது போல தான் எடுக்கிறாரு. என்னென்ன அதனுடைய பின்புலம் தர்மசாஸ்திர கருத்துடைய பிரதிபலிப்பாக அந்த தென்புலத்தார் கடனை செய்வது போலத்தான் அவர் கொண்டு வருகிறார். மற்றவர்கள் வேற மாதிரி சொல்றாங்க, அவன் வினைப்பயனாலதான் அந்த பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. ஏன்னா அந்த வாக்கிய மீதியில நிறைய சிக்கல் இருக்குது. அந்த சுட்டுப்பெயர்களை அர்த்தம் என்பதையும் அவர் என்பதையும் யாரை சுட்டுவது, அவர் பொருள் என்பது புதல்வர் என்று பரிமையாளர் போகிறார். வேறு சிலர் வந்து பெற்றோர்களை கெடுக்கிறார்கள். தத்தம் என்பது புதல்வரையா பெற்றோரையா, நிறைய சிக்கல்கள் இருக்கு. அதை நான் முழுமையும் சொல்ல முடிந்ததா என்று எனக்கு தெரியவில்லை. நான் இயன்றவரை சொல்லியிருக்கிறேன். நீங்களும் அதை நிறைய சிந்தனைக்குரிய விஷயத்தை தான் சொல்லியிருக்கீங்க. எனக்கு அதனாலதான் ரொம்ப நன்றிங்க. சிந்திங்க, நீங்களும் உட்கார்ந்து சிந்திங்க. எனக்கு இன்னும் வந்து பல இடங்கள் இன்னும் தெளிவாகல. ஏன்னா முதல்ல நீங்க திருக்குறள்ல சொல்றப்ப ஆத்த வாக்கியம் அனுமானம் இதெல்லாமே சொன்னீங்க. ஏன்னா இத்தனை சிக்கல்களுக்குள்ளேயும் அந்த குறள் வந்து பயின்று வரக்கூடிய ஒரு குறளாகத்தான் நான் பாக்குறேன். சைவ சித்தாந்த உட்கருத்தையும் அதை பொறுத்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருப்பதாக எனக்கு நான் ஐயுறுகிறேன்.
நன்றி. வேறு யாராவது வினாக்கள் நன்றிங்க. கேட்கிறீர்களா? இல்லைன்னா முடியுங்க. வேறு யாராவது? சார் வணக்கம். நயினார். நயினார் வாங்க, வணக்கம். உங்க ஏதோ புத்தகம் வெளியீடுன்னு போட்டிருந்தீங்க, சொல்லுங்க, அதை பத்தி ஏதாவது இருக்கா? இல்ல சார், இதுல வந்து பொருள், அதாவது மக்கள் பொருள் செய்தலால் மக்களை பொருள் என்றார்னு சொல்றார் சார். பொருள் தேடுவதற்கான ஒரு கருவியாகத்தான் மக்களை கருதினார்களா? ஒண்ணு. ஆனா இன்னொன்று வந்து அவர் வந்து 67வது பாட்டுக்கு சொல்லும் போது, பொருளுடையான் ஆக்குதல் முதலாயின துன்பம் பயத்தலின் அங்க சொல்றாரு. இங்க வந்து பொருளாக்குறது தான் முக்கியமானதுன்னு சொல்லக்கூடிய அவர் வந்து அடுத்த 2 குறள் தாண்டின உடனே சொல்றாரு, பொருள் அதெல்லாம் வந்து துன்பம் தரக்கூடியது, பொருளாக்குதல்னு சொல்லக்கூடிய துன்பம் தரக்கூடியதுன்னு சொல்றாரு. அப்ப இதுல வந்து ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு. பொருளை தேடக்கூடிய ஒரு கருவியாகத்தான் குழந்தைகளை கருதினார்களா அப்படின்னு. அவர்கள் ஏன் செல்வம், பிள்ளைகளை ஏன் செல்வம் என்றும் பொருள் என்று சொல்றாருன்னா, அவர் பொருளை அவர்கள் ஆக்குகிறார்கள். பிள்ளைகள் பொருளை உருவாக்குறாங்க இல்லையா? அதனாலேன்னு அவர் காரணம் சொல்றாரு. அவர் சொல்ற காரணம் தான். அது சரியா தவறா அப்படிங்கறத நீங்க அது வந்து அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு ஆண்பாலை நோக்கி ஒரு கருத்தா தான் எடுக்கும். பிள்ளைகள் சொன்னால் பொருள் ஈட்ட வேண்டும். அந்த அதனால அந்த பிள்ளைகளை பொருள்னு சொல்றாரு. இப்ப திருக்குறள்லே பொருள் அல்ல வரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்னு வந்திருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல அந்த அர்த்தத்துல பொருள்னு சொல்லியிருப்பாருங்களாயா? பொருள் என்பதற்கு நிறைய பொருள் திருக்குறள் இருக்கு. சரி. பொருள் ஏன்னா வாழ்க்கைக்கு அர்த்தம் தரக்கூடியவர்கள் வந்து குழந்தைகள் அப்படிங்கறது அர்த்தத்திலையும் சொல்லியிருக்கலாம்ல. இருக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். பொருள் நிறைய பொருளை வந்து ரெண்டு பொருள் மங்களம் என்ப மனைமாட்சி மற்றது நன்களம் நன்மக்கள் பேருங்கிறாரு. பொருள் அல்லதவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள்ங்கிறாரு. அப்ப பொருள்ங்கிறது இப்ப இந்த குறளுக்கான ஒரு அர்த்தத்தை உண்டாக்குபவர்கள் அவர்கள் குழந்தைகள் ஆவதால் அப்படின்னு பொருள் கொள்ளாமே. நினைச்சு பாருங்க. வேறு வினாக்கள் இல்லை என்றால் முடித்துக் கொள்ளலாம். இந்த சொற்பொழிவுக்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் கீனா ஆய்வட்டத்தின் சார்பாக இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாரம் இந்த வகுப்பை எடுத்து நம்மை ஊக்கப்படுத்தி இலக்கண நுட்பங்களையும் தத்துவ நுட்பங்களையும் கற்றுத்தந்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் நமது கீனா ஆய்வட்டத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். புத்தக வெளியீட்டை பத்தி அதை சொல்றேன். இல்ல சார், அது புஸ்தகம் இல்ல. நான் அந்த நெதர்லாந்து போன போது இந்த பேஸ்புக்ல சில குறிப்புகள் கொடுத்திருந்தேன், படமும் போட்டு அங்குள்ள சில செய்திகளை கொடுத்திருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, திருப்பூர்ல நாகேஸ்வரன் ஒருத்தர் இருக்காரு, திருக்குறள் பேரவை. அப்போ அவர் சொன்னாரு, நான் இதெல்லாம் தொகுத்து ஒரு சின்ன புஸ்தகமா போடுறேன்னு சொன்னாரு. நான் சொன்னேன், அது வந்து ஒரு ஒழுங்கு இல்ல, பல முறை இருக்கு, அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி அதை ஒண்ணு ஒழுங்குபடுத்தி அந்த இதை கொடுத்தேன். அப்ப அவரு என்ன செய்யறாருன்னா, அதை வந்து ஒரு புத்தகமா போடுறாங்க சொல்லிட்டு நாளைக்கு வெளியிடுறதா போட்டிருக்காரு. கொஞ்சம் தான் அடிக்கிறாரு. ஆனா அவரு வந்து இத மாதிரி ஏதாவது நல்ல காரியம் தமிழுக்காக ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ஸ்டேட் பேங்க் வேலை பார்த்துட்டு ஓய்வு பெற்றவர். தமிழ் சங்கம் எல்லாம் நடத்துறாரு. அப்புறம் திருக்குறள் பேரவை நடத்துறாரு. தமிழ் அமைப்புகளை எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு சொல்லக்கூடிய அளவுல நிறைய விஷயங்கள் செய்துட்டு இருக்கிறாரு. அப்ப அவங்க திருக்குறள் பேரவையின் சார்பில் நாங்க கொஞ்சம் புத்தகம் அடிச்சு அதை நாளைக்கு வெளியிடுறோம்னு சொல்றாரு. சரின்னு சொன்னேன், அவ்வளவுதான். மற்றபடி வேற சந்தோஷம். எல்லாருக்கும் தெரிவிங்க. மகிழ்ச்சி. என்னங்க, புத்தகம் வெளியிடுவது மகிழ்ச்சி. வெளிவரட்டும் எல்லாருக்கும். நன்றி சார். நன்றி ஐயா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். சரி, நம்ம விடைபெற்றுக்கலாமா?